காஞ்சிச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து நம்ம சோம்பு 4 ஏலக்காய் எடுத்து வச்சுருக்கேன், அதை போட்டுடலாம். பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம புதினா தலையை போட்டுடலாம். புதினா தலை பொரிஞ்சோடனே நம்ம கத்திரி வச்சுருக்க வெங்காயத்தை போட்டுடலாம். வெங்காயம் நல்லா வதங்கணும். வதங்கிட்டு நம்ம இஞ்சி பூண்டு அரைச்சி வரலாம். ஆனியன் வதங்கிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து நம்ம இஞ்சி பூண்டு மிளகாய் இல்லை பட்டை லவங்கம் அரைச்ச பேஸ்ட்டை நம்ம சேர்த்துக்கலாம். நல்லா எண்ணெய் மேலே பிரிஞ்சு வர வரைக்கும் வதங்கணும். எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ். நல்லா பச்சை வாசனை போகிறது வதக்கி வச்சு இப்போ வந்து நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ தக்காளி வதங்கிருச்சு. இப்போ அடுத்து வந்து கேரட் பீன்ஸ் காய் சேர்த்துக்கலாம். கேரட் காய்க்கில் பீன்ஸ் காய்க்கில் கழுவி வாஷ் பண்ணி வச்சுருக்கோம். சேர்த்தாச்சு. கேரட் பீன்ஸ் போட்டாச்சு. அடுத்து வந்து பச்சை பட்டாணி சேர்த்துக்கலாம். நான் 2 பேக்கெட் வாங்கியிருக்கேன், அதை வாஷ் பண்ணிவிட்டு போட்டுக்கலாம். இந்த காய் அப்படி வெந்துட்டுருக்குன்னா அடுத்த செகண்ட் வந்து நம்ம இந்த அடுப்பில் வந்து நாங்கள் தண்ணி உட வச்சுருக்குறோம். சீக்கிரம் அது ஆகிறதுக்காக தண்ணி கொதிக்க போகுது. காய் வெந்துட்டுருக்கும்போது உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாம். கேசரி பவுடர் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் கலருக்காக. காய் வெந்துட்டுருக்கு. அப்படியே இந்த மீன் மேக்கர் வந்து சுடுதண்ணீர் ஊற வச்சுருக்கோம், இதை அதை அடுத்து போட்டுக்கலாம். மீன் மேக்கர் போட்டுக்கலாம். அப்படியே கலர் காரிக்கலாம். இது டேஸ்ட்டு கொஞ்சம் நல்லாயிருக்கும். கொஞ்சமாக நம்ம வந்து சிக்கன் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். இது டேஸ்ட் கொஞ்சம் நல்லாயிருக்கும். கொஞ்சமாக தான் ஆட் பண்ணணும். வாசம் நல்லா இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், நல்லா மணமாக இருக்குது. முன்னாடி அடுப்பில் உல வச்சுருக்கோம், தண்ணி காஞ்சிருச்சு. இதை அப்படியே இந்த இதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். தண்ணி ஊற்றி வச்சு ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து இன்னொரு கொதி வந்தாட்டி நம்ம அரிசி போட்டுடலாம். தண்ணி நல்லா கொதிக்குது ஃப்ரெண்ட்ஸ். இப்போ அரிசி போட்டுடலாம். கையில் தான் போடணும், நான் போட்ட வாட்டி வீடியோவில் காட்டுறேன். அரிசி போட்டாச்சு ஃப்ரெண்ட்ஸ். கலரு போதும்னு நினைக்கிறேன். கலர் லேசாக போதும். உப்பு காரம்லாம் கரெக்டாக இருக்குது. சாப்பாடு கொஞ்சம் ஊற்றி பார்க்கலாம். சாப்பாடு ரெடி ஆயிடுச்சுங்க. நான் வெயிட் போட்டோம்னா சாப்பாடு நல்லா இஞ்சிக்கும். நல்லா மணமாக இருக்குது. உப்பு காரம்லாம் கரெக்டாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஆஃப் பண்ணிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து அந்த வெயிட் வைக்கிறேன். வச்சா கொஞ்சம் இதாக இருக்கும். ஒரு 10 நிமிஷம் கழிச்சு நம்ம பார்ப்போம். காய் சாப்பாடு ரெடி ஆகிடுச்சிங்க ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு தெரிஞ்ச ஸ்டைலில் நாங்கள் செஞ்சுருக்கோம். இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். சாப்பாடு டேஸ்ட்டாக இருக்கும். காரம் உப்பு எல்லாம் கரெக்டாகவே இருக்குது. ஓகே, அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.